உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாடுவோம். இன்றைய நற்செய்தி யோவான் 6ஆம் அதிகாரம் 60 முதல் 69 முடிய உள்ள வசனங்கள். நாம் கடந்த 4 வாரங்களாக யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தை மிக ஆழமாக பார்த்து வருகிறோம். அதனுடைய முடிப்பு முத்தாய்ப்பு பகுதியாக இந்த பகுதி நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி நமக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு பகுதி. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன என்கின்ற அந்த பாடல் வரிகள் இந்த பகுதியிலிருந்து தான் எடுத்தாளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய நீண்ட பேருரையை, நற்கருணை பற்றிய, வாழ்வு தரும் உணவு பற்றிய, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு பற்றிய தன்னுடைய பேருரையை அவர் அங்கே நிறைவு செய்கிற அந்த வேளையிலே அங்கு வந்திருக்கிற மக்களுக்கும் சரி, அவரோடு கலந்துரையாடுகிற அந்த யூதர்களுக்கும் சரி சற்று கோபம் வருகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இன்று அவர்களுக்கு உண்ணத் தரப்போவதில்லை. அவர்கள் இயேசுவிடத்திலே ஏதாவது உணவு தருவார், அவர் நமக்கு மீன் கறியும் ரொட்டியும் தருவார் என்று எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் அவர் தெள்ளந்தெளிவாக சொல்லிவிடுகிறார், நான் இன்றைக்கு உங்களுக்கு எதுவும் தரப்போவதில்லை என்று. ஆகவே அவர்கள் ஒருவித ஏமாற்றம் அடைகிறார்கள். ஆனால் அதைவிட மேலான ஒரு உணவை, அதைவிட மேலான ஒரு விருந்தை ஆண்டவர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்கிறார். அதை அவர் நித்தியத்திற்கும் நிலையாக என்றென்றைக்கும் அவர் தரப்போகிறார். அதில் அவர் தன்னையே முழுமையாக தரப்போகிறார் என்கிற மகத்தான படிப்பினைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. ஆகவேதான் நாம் ஆங்காங்கே பார்த்தோம், அவர்கள் முணுமுணுத்தார்கள், வாதாடினார்கள் என்று. இப்பொழுது முணுமுணுப்பும் வாதாடுதலும் சேர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு எதிராக அவர்கள் ஒரு கலகம் செய்வதனை, ஆண்டவரோடு அவர்கள் இடர்படுவதனை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். யோவான் நற்செய்தியில் ஏறக்குறைய இயேசுவை ஒரு ரபி என்று மக்கள் அழைக்குமாறு வைத்தார். ரபிக்களுடைய பேருரை நிறைவு பெறுவது போலவே ஒரு தெரிவோடு இங்கே முன்வைப்பது பார்க்கிறோம். ரெண்டாவது அந்த நிறைவு பகுதியை பார்க்கும்போது முதல்ல அந்த ஆடியன்ஸ், மக்கள் என்ற ஒரு அனானிமிட்டி இருந்தது. அடுத்து பாதி கடந்து வரும்போது யூதர்கள், ஒரு ஃபோக்கஸ்டு ஆடியன்ஸ். கடைசியாக வரும்போது சீடர் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ்டு ஆடியன்ஸ் ஒரு டெவலப் ஆகிட்டு வரும்போது, அப்போ இதை நம்ம இந்த வாசகரோடு பொருத்தி பார்க்கும்போது, ரீடர் ரெஸ்பான்ஸ் கிரிட்டிஸை பார்க்கும்போது அல்டிமேட்லி ஐ ஹாவ் டு ரெஸ்பாண்ட். அது அப்படியே அப்போ ஒரு தெரிவை யோவான் மக்களுக்கு, வாசகருக்கு விட்டு விடுகிறார். நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? இதை வச்சு ஒரு விவிலிய அறிஞர் எஃப்எஃப் ப்ரூஸ் அருமையாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த சீடர்கள் அன்றே அவர்களும் சேர்ந்து செல்லவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும் 66ஆம் வசனத்தில். அவர் சொல்லுவார், ஜீசஸ் ரெஃப்யூஸ் டு கிவ் தம் வாட் தே வாண்டட். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கவில்லை. தே ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் வாட் ஹி வாஸ் வில்லிங் டு கிவ். அவர் என்ன கொடுக்க நினைத்தாரோ இது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்வதாக பிடிமானமில்லை. அதனால தான் அந்த நற்கருணை அனுபவம் பற்றி போனதாட்டி சொன்னோம். இப்போ இயேசுனுடைய அனுபவம், இயேசுவோடு நான் செல்ல தயாரா? கேள்விதான். தந்தையவர்கள் சொன்னது அருமையான ஒரு பாடல், மனதினிலே போராட்டம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் பார்க்குறப்ப அருமையான ஒரு வார்த்தை. யாரிடம் செல்வோம் இறைவா? இன்னைக்கு அந்த வார்த்தையை புரிஞ்சிக்கணும்னா நான் எந்த கேட்டகரியில் வரேன்? முதல்ல இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீன் 5000 பேர் கேட்டகரியில் வரனா, அல்லது யூதர்கள் அவர் எதிர்த்து கேள்வி கேட்டு பிடிவாதத்தோடு இருந்தவர்களே வரனா, அல்லது அன்றே விட்டு சென்ற சீடர்கள் பலரை போல இருக்கிறேனா, அல்லது இயேசுவின் சீடர்களோடு இருக்கிறேனா? அவர்கள் உண்மையிலேயே எதிர்பார்த்து வந்தது, அன்றைக்கு அவர் அப்பத்தை பலிக்கு கொடுத்ததைப் போல, மீனை பலிக்கு கொடுத்ததைப் போல, இன்றைக்கு வானத்திலிருந்து ஒரு மந்திரவாதியைப் போல ஏதாவது செய்து விடுவார் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்து வந்தார்கள். ஆகவேதான் தொடக்கத்திலே அவர் கேட்டிருப்பார், நீங்கள் அருளடையாளங்களை கண்டதால் வரவில்லை, அப்பங்களை உண்டதால் வந்திருக்கிறீர்கள். நான் இன்றைக்கு உங்களுக்கு அப்பம் தரப்போவதில்லை, நான் உங்களிடத்தில் நான் உரையாடப் போகிறேன் என்று சொல்லி அவர் பேசுவார். ஆனால் அவருடைய பேச்சு அவர்களிடத்தில் எடுபட்டதாகவே தெரியவில்லை. ஏற்கனவே முணுமுணுத்தார்கள், வாதாடினார்கள். இப்போ இந்த பேச்சு டூ மச், இது ரொம்ப கடினமாக இருக்கிறது என்கிறார்கள், முணுமுணுக்கிறார்கள், பிறகு இடரலாக இருக்கிறது என்று அவர்கள் நெருடல் படுகிறார்கள். இப்படியாக நாம் இதனை பார்க்கிறோம். இயேசு விடுவதாக இல்லை. நீங்கள் அழகாக சொன்னீங்க, அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறவர் இல்லை. அவருக்கு ஒரு கோட்பாடு, ஒரு நிலைப்பாடு தெளிவாக இருக்கிறது. அந்த கோட்பாட்டை அவர் வலியுறுத்துகிறார். நீ ஏற்றுக்கிறையோ ஏற்கலையோ பரவாயில்லை, அதிகமான கூட்டம் ஒத்துக்குதோ ஒத்துக்கலையோ, ஒருத்தர் இருந்தால் கூட போதும், பரவாயில்லை, நான் விட்டு கொடுக்க போவதில்லை. இதுதான் ஒரு வெளிப்பாடு என்று அதிலே அவர் உறுதியாக இருக்கிறார். இன்றைக்கும் கூட நாம் இந்த நற்கருணை பற்றிய போதனையில்
நிறைய கிறிஸ்தவர்கள் இந்த சீடர்களைப் போல பின்வாங்குவதையும் முணுமுணுப்பதையும் இடரல் படுவதையும் நாம் நிறையவே பார்க்கின்றோம். நற்கருணை பற்றிய போதனையிலே நமக்கு ஒரு தெளிவு வேண்டும். இயேசுவுக்கு இருந்த தெளிவு, இயேசுவுக்கு இருந்த நிலைப்பாடு நமக்கு வேண்டும். தொடக்க கால திரு அவையில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும், நட்புடன் உறவாடுவதிலும், மூன்றாவது அப்பம் பிட்குதலிலும், நான்காவது அவர்கள் இறை வேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள். இந்த வரிசை முக்கியமானது. முதல்ல அப்போஸ்தலிக்க போதனை, திருத்தூதர்களுடைய அந்த மரபு, அதில் நிலைத்திருக்கிறார்கள். இரண்டாவது நட்போடு உறவாடுவது, மூன்றாவது அப்பம் பிட்கிற கொண்டாட்டம். அதற்கு அடுத்த வசனம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 2-3 வசனங்கள் கழித்து, நாள்தோறும் வீடுகளில் அப்பம் பிட்டு அவர்கள் இயேசுனுடைய பாடுகள் இறப்பை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். இது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் கொண்டாடுகிற ஒரு கொண்டாட்டமாக அவர்கள் அதை நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் இடரல் படாமல், முணுமுணுக்காமல், வாதாடாமல், இது கடினம் என்றெல்லாம் கொள்ளாமல் தொடக்க கால திரு அவையில் அதனை அவர்கள் நாள்தோறும் கொண்டாடியதை நாம் அங்கே பார்க்கிறோம். அதுக்கு பிறகுதான் இறைவேண்டலே வருகிறது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு அருங்குடை ஜெபமோ அல்லது ஒரு சின்ன ஜெபமோ எடுத்த உடனே இறை புகழ்ச்சி, எடுத்த உடனே ஜெபம், எடுத்த உடனே என்று சொல்லிவிடுகிறார்கள். ஆனால் அதற்கு முந்திய ஒரு அடித்தளமான போதனை அப்பம் பிட்குதல், நற்கருணை கொண்டாட்டம், அதில் ஆளப்பட்டால்தான் உங்களுடைய இறைவேண்டலே ஆளப்படும், உங்களுடைய ஜெபமே ஆளப்படும். அதுதான் தொடக்க கால திருச்சபையில் நம்பிக்கை கொண்டவருடைய ஒரு வாழ்க்கை நெறியாக, முறையாக, வழிபாடாக இருந்திருக்கிறது. அந்த பண்பாட்டினை நாம் இன்றைக்கு மறந்து விட்டோம். ஆகவே தான் இயேசு இங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறதே இல்லை. அவர் தெளிவாகவே அவர் சொல்லி விடுகிறார், அதை இன்னும் விளக்குகிறார். அதான் அந்த அடுத்த பகுதி நமக்கு அழகாக சொல்லுகிறது. இதுக்கு உரையாற்றுகிற புனித அகுஸ்தினார் என்ன சொல்றார்? தங்களுடைய உடலுக்கான உணவை தேடி வெற்று பாத்திரங்களை கொண்டு வந்தவர்கள் அவர் ஆன்மாவின் அட்சய பாத்திரம் என்பதை மறந்துவிட்டு வெற்று பாத்திரங்களோடு திரும்பி போனார் என்று ஒரு வகையான வருத்தத்தோட மானிடத்துடைய அந்த அவல நிலையை குறிப்பிடுகிறார். நினைவில் வாழக்கூடிய இருதயராஜ் என்பவர் மதுரையை சார்ந்தவர். அவர் இயேசு கிறிஸ்துவை திரு அவை என்று ஒரு முனைவர் பட்ட ஆய்வு கட்டுரை எழுதினார். அவர் எடுத்த அதில் இந்த 666 அதை அப்படியே எடுத்து நம்ம திருவெளிப்பாட்டில் காணக்கூடிய 666 இணைத்து பார்க்கிறார். அதை அப்படி ஒப்பிட்டு பார்க்குறப்ப நற்கருணை என்பது ஒரு பிளவை ஏற்படுத்த காரணமாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் மற்ற சபையார் அதை ஏற்றுக்கொள்ள இயலாமல் இருக்கிறது. நற்கருணை பற்றிய இறையியல் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர் முதல்ல நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லதுன்னா அப்படி இல்லை என்றால் அது ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையாக மாறிவிடும். 666 அருமையான ஒரு தரவு. அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை, ஆனால் ஆண்டவர் அவரோடு சேர்ந்து வாழ்ந்து விருப்பப்படுறார். C.S. லூயிஸ் அப்படின்ற ஒரு அறிஞர் தன்னுடைய புத்தகத்தில் த இட்டர்னல் டிவோர்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் ஒரு அருமையாக சொல்லுவார், யாரெல்லாம் விண்ணகத்துக்கு வருகிறார்களோ அவர்களெல்லாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம் விருப்பம் நிறைவேறட்டும், thy will be done என்று சொல்வார்களாம். யாரெல்லாம் நரகத்துக்கு போக விரும்புகிறார்களோ அவர்களை ஆண்டவர் பார்த்து உங்களுடைய விருப்பம் நிறைவேறட்டும், thy will be done வாராம். அதுதான் சுதந்திரம். கடைசி வரைக்கும் ஆண்டவரை ஃபோர்ஸ் பண்ணவே மாட்டார். அதுவும் பாருங்க, கேட்குறப்ப கூட அந்த சீடர்களை பார்த்து, தன்னுடைய 12 சீடர்களை பார்த்து, நீங்களும் போயின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும்? எல்லாமே போயிட்டாங்க. 5000 பேர் கூட்டமாக இருந்தவங்க இன்னைக்கெல்லாம் ஃபாலோவர்ஸ் இல்லை, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாமே அன்லைக் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான வாழ்க்கை தான் மாடர்ன் டேர்மில் புரிஞ்சுக்கணும்னா. அப்போ 5000க்கு மேற்பட்டவர்கள் இந்த இடத்துல கடைசியில் ஒரு 12 பேர் மட்டும் தான் இயேசுவை சுற்றி என்ற அளவுக்கு தான் இருக்கிறாங்கன்றப்ப வேதனை இருக்கத்தான் செய்யும். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் இது துவக்கம்தான், இதை நம்பி வருபவர்கள் பலர் இருப்பார்கள் என்று இயேசுவுக்கு தெரியும். அதான் இன்னைக்கு திரு அவை இந்த படிப்பினை பிடித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நானும் பிரிவினை சகோதர சபைக்கு போறேன், இல்லைன்னா ஆண்டவரத்தை விலகி போறேன்னா ஆண்டவர் என்னை கேட்குற ஒரே ஒரு கேள்விதான், நீயும் போயின்னு நினைக்கிறியா? என்னுடைய பதில் என்ன? இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை மக்களுக்கு தங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் இருக்கணும், தங்களுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் செய்யணும், தாங்க நினைக்கிற மாதிரி கடவுள் சொல்லணும். இப்படியான ஒரு இது அது நம்மள்கிட்டே கோயிலே பார்த்தீங்கன்னா அப்படிதான், நம்ம நினைக்கிற மாதிரி தாங்கள் நினைக்கிற மாதிரி கடவுள் எல்லாமே செஞ்சிடணும். செய்யலையா இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போ. ஈவன் இந்த கோயிலை விட்டு அந்த கோயிலை போகிறது, அல்லது இந்த மாதா விட்டு லூர்து மாதாட்டு வேணும்னு கிடைக்கல அதனால வேளாங்கண்ணி மாதாட்டு போகிறாங்கிற மாதிரி. அதாவது ஒரு தங்களுடைய விருப்பங்களையே முன்னிலைப்படுத்துகிற அல்லது உலக சார்ந்த விருப்பங்களையே முன்னிலைப்படுத்துகிறவங்களுக்கு நிச்சயமாக இது புரியவே புரியாது. அதான் 1 கொரிந்தியர் 15:19 வாசிக்கிறோம்,
கிறிஸ்துவிடம் நம் எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லாரையும் விட இறங்குதற்குரியதாக மாறிவிடுவோம். அப்படின்னா இந்த உலக சார்ந்ததா நம்ம நினச்சிக்கிட்டு கடவுள்கிட்ட போனோம்னா நிச்சயமா இவங்கள மாதிரி பாதையிலேயே கண்டுட்டு போயிடுவோம். ஆனால் அவருடைய விருப்ப பிரகாரம் அவருடைய உலகத்துக்குள்ள அல்லது அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கருத்தை அங்கே பார்க்குறோம். இதில் இவ்வளோ நேரம் இயேசு தன் தந்தை முன்னிலைப்படுத்தி சொல்லிட்டே இருந்தவர் இப்போ வாழ்வு தரும் ஆவியை முன்னிலை கொண்டு வர்றாரு. இங்கே இந்த இடத்துல வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்போ இந்த இடத்துல இந்த வாழ்வுதரும் உணவே தூய ஆவியினால் வருகிறது. நான் நினைக்கிறேன் த ஹார்டஸ்ட் சேயிங் இதுவாகத்தான் இருக்க முடியும். அவர் தன் உடலை பற்றியும் தன் இரத்தத்தை பற்றியும் தன்னையே விருந்தாக நற்கருணைகள் அவர் கொடுக்க விரும்புவதுதான் மிகவும் கடினமான ஒரு பேச்சாக இருக்கும். ஏனென்றால் அந்த வார்த்தையை அவர்கள் சொல்கிறார்கள், இப்பேச்சை ஏற்றுக்கொள்வது மிக கடினம். அவர்கள் முணுமுணுக்கிறார்கள், இடரல் படுகிறார்கள். மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தைகள் நமக்கு ஏதோ ஒரு படிப்பினையை சொல்லித் தருகின்றன. ஏனென்றால் இன்றைக்கும் நாம் எல்லாரும் சொல்லிக் கொண்டிருப்பது போல கடினம், முணுமுணுப்பு, ஏற்றுக்கொள்வது அவர்கள் மறுக்கிறார்கள், இடரல் படுகிறார்கள். அதை குறித்து மறுத்து பேசுகிறார்கள், எதிர்த்து பேசுகிறார்கள், புதிய கருத்து பேசுகிறார்கள், புதிய தத்துவங்கள் பேசுகிறார்கள். நற்கருணை படிப்பினையை தண்ணி ஊற்றி ஒன்றுமே இல்லாமல் அதை ஆக்குகிறார்கள். நற்கருணையை ஒதுக்குகிறார்கள், ஓரங்கட்டுகிறார்கள். நற்கருணையை மையப்படுத்துவதே கிடையாது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு இயேசுவை அவர்கள் காட்டிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அதில் இந்த கருத்து மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக வருகிறது. மீண்டும் இதில் மையப்படுத்தப்படுகிறது நம்பிக்கை தான். நாம் இயேசுவை நம்புகிறோமா? அவருடைய வார்த்தையை நம்புகிறோமா? நிலைவாழ்வு தருவது அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும், நிலைவாழ்வு தருவது அவருடைய நற்கருணை, நிலைவாழ்வு தருவது இயேசுவின் மீது கொள்ளுகிற நம்பிக்கை என்று நம்புகிறோமா? இந்த பகுதியை யோவான் நற்செய்தி 1வது அலகு முகவுரையோடு நம்ம இணைத்து பார்க்கும்போது சில கருத்துருக்கள் ஒத்துப்போவதை நான் பார்க்குறோம். அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாக இருந்தது. இங்கே இயேசு வாழ்வு தருவது தூய ஆவி என்று வாழ்வுங்கிற ஒரு கருத்துரு மீண்டு வருகிறது. ஊனியல்பு, அவர்கள் ஊனியல்பால் பிறந்தவர்கள் அல்ல, இங்கே ஊனியல்பு மறுபடி காட்டப்படுகிறது. அடுத்து மறுபடியாக தொடக்கத்திலிருந்து தெரிந்திருந்தது, தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலை. இதுக்கு முன்னால் குறிப்பிட்ட ஈர்த்தால் ஒளிய அதே ஒரு கருத்துரு இங்கே மீண்டு வருவதை நம்ம பார்க்குறோம். இங்கே நிக்கதேமுடன் இயேசு பேசியது போல, நிக்கதேமுடன் பேசும்போதும் இதை ஏற்றுக்கொள்ள உமக்கு தடையாக இருக்கிறது, இதை விட இன்னொன்று நடக்கும்போது என்ன நடக்கும், அதே மாதிரியான ஒரு பேரலல் அமைப்பு இங்கே பார்க்குறோம். இது தடையாக இருக்கிறதுனா முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால், முன்பு இருந்த இடம் மறுபடியும் அந்த முகவுரையோடு ஒத்துப்போகிறது. இங்கே ஏறி செல்வது என்பதை நாம் இயேசுடைய விண்ணேற்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இயேசு தான் எப்படி மற்றவர்களுக்கு நிலை வாழ்வு அழியா வாழ்வை கொடுக்க போகிறோம் என்பதற்கு தானே அந்த அழியா வாழ்வை பெறப்போவதை இங்கே முன்னுரைப்பதாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மார்க் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 27-33 வரைக்கும் அந்த நம்பிக்கை அறிக்கை இருக்கும். அங்கும் என்னன்னா அப்பம் பகிரப்பட்ட பின்னரே இந்த நம்பிக்கை அறிக்கை. அதே போல் அதை தொடர்படுத்தி பார்க்கும் பொழுது சரியாக இருக்கும். ஏன்னா சொல்லும் பொழுது கடவுளுக்கு அர்ப்பணமானவர், ஏன்னா ஹோலி ஒன், அது யாவையை குறிக்கின்ற அற்புதமான சொல். ஒரே விருது அங்கே செசரியா பிலிப்பில் நடக்கிறது, இங்கே கஃபர்நாகுமில் நடக்கிறது. அது ஒன்று தான் வித்தியாசமே தவிர பேதுருடைய நம்பிக்கை அறிக்கைக்கு நீ இருக்கும். நீங்கள் 6:66 சொன்னீங்க, 6:68, 69 அது மிக மிக முக்கியமான வார்த்தை. ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம், நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஏன்னா அந்த நிலைவாழ்வு அதாவது சில நேரம் நம்ம லிட்ரலாக புரிஞ்சுக்கணும்னா ஆண்டவர் கேட்குறேன், நீங்களும் போயின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றப்ப ஒருவேளை அது ரெண்டு விதத்தில் தமிழில் சில நேரம் வார்த்தைகளில் விளையாடலாம். உடம்பு எப்படி இருக்குது அப்படின்றத உடம்பு எப்படி இருக்குது அப்படி குரலை உயர்த்தி பேசினா மாறிடும். நீங்களும் போகிறீங்களா அப்படின்றத நீங்களும் போயின்னு நினைக்கிறீங்களா அப்படின்றப்ப இந்த துணியை மாறும். ஒருவேளை ரெண்டாவதாக சொன்னது தான் அந்த ஒரு உணர்வு பூர்வமாக அவர்களோடு ஆண்டவர் தொடர்பாடில் இருக்கிறார். அப்போ ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே, நிலை வாழ்வழிக்கின்ற வார்த்தைகள் உங்ககிட்ட தான் இருக்குது. அதனால் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர், அதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நாங்கள் நம்புகிறோம். இங்கே சொல்லுகிற அந்த முடிவுரையைத்தான் ஒரு பாடலில் நான் இப்படி எழுதியிருந்தேன். நிலைவாழ்வு தருகின்ற வார்த்தையெல்லாம் இறைமைந்தன் உம்மிடமே இருக்கின்றன, நான் எங்கு போவது உமை பிரிந்து, வாழ்வெல்லாம் வருவேன் உமை தொடர்ந்து. மற்றவங்களாம் இந்த 5,000 பேருக்கு உணவு கிடைச்சதுலேருந்து உணவை தேடி வந்தார்கள். இயேசுவே சொல்லிட்டார், நீ எதுக்கு வர்ற, உன்னுடைய மோட்டிவேஷன் என்ன, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு. அப்படியான மனநிலை வர்றவங்களுக்கு நிச்சயமா இயேசுவை முழுமையாக கேட்டுக்கொள்ள முடியாது.
இயேசுவோடு வாழ்ந்து, இயேசுவோடு தங்கி, இயேசுவினுடைய செயல்களை அனுபவித்து, எல்லாத்தையும் பார்த்து இவ்வளோ ஃபுல் ப்ரீச்சிங்கும் கூடயே இருந்து கேட்ட அப்போஸ்தலர்களால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடிந்தது. அப்படின்னா சும்மா நமக்கு திடீர்னு வந்து கோயிலில் ஒரு நாள் ஜெபம் பண்ணிவிட்டு போயிட்டு எனக்கு எல்லாம் நடக்கணும் அப்படின்னா கஷ்டம். நீ டெய்லி இது வந்து அன்றாட நிகழ்வு, ஆண்டவரோட அனுபவம், அன்றாட அனுபவமாக இயேசுவோடையே வாழ்ந்தாதான் அவர் சொல்லுகிற விஷயங்கள் இது மாதிரியான மனித கண்களுக்கு புலப்படாதது, மனித கண்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயத்தை கூட ஏற்றுக்க முடியும். எப்ப அந்த இயேசுவோடையே பயணம் செய்யும் பொழுது, அவரது ஆற்றலை பார்க்கும் பொழுது, 5000 பேருக்கு தர முடியுது, கடல் மேல் நடக்க முடியுது, ஏன் இது முடியாது அவரால அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கூடும். அப்ப இயேசுவோடு பயணம் செய்ய வேண்டும். சீடர்கள் பயணம் செய்தார்கள். அதனால்தான் பேதுருவால் அந்த நம்பிக்கை அறிக்கையிட முடிந்தது. தந்தை இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார்கள். இந்த 6ஆம் அதிகாரத்தில் முதலில் வந்து மக்கள் இயேசுவோடு முரண்படுவது, இடர்படுவது, பிறகு அடுத்தால யூதர்கள் என்று அதனுடைய பார்வை மாறுகிறது. பிறகு அடுத்தல போகிற பொழுது சீடர்கள் என்று வருகிறது. இறுதியாக பதில் நாம் சொல்ல வேண்டும். தந்தை ஜூட் அழகாக சொன்னாங்க, நான் என்ன பதில் சொல்ல போகிறேன், அதான் அதில் வந்து மிக முக்கியமாக அமைகிறது. அதில் வந்து சுதந்திரம் அல்லது விருப்ப உரிமை, நாம் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறோம். இந்த ஒரு கருத்து இன்றைய முதல் வாசகத்தில் மிகச்சிறப்பாக வெளிப்படுகிறது. இன்றைய முதல் வாசகம் யோசுவா 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், மேலும் 15 முதல் 18 முடிய உள்ள வசனங்களில் சொல்லப்படுகிறது. நம் அனைவருக்கும் தெரியும், மிகப்பெரிய விடுதலை தலைவரான வீரரான மோசேயை பின்தொடர்ந்து அவருடைய வாரிசாக வழித்தோன்றலாக யோசுவா வந்து அவர் மக்களை வழி நடத்தினார். மிகவும் குறிப்பாக மக்கள் வந்து பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டுக்கு, வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்கு, யோர்தான் ஆற்றை கடந்து அவர்கள் அங்கு போன பொழுது அவர்களை குடியமர்த்தினார். அவர்கள் ஒவ்வொரு இனத்திற்கும் இடங்களை எல்லாம் அவர் பிரித்து கொடுத்தார். பிறகு என்னுடைய கடைசி கட்டம் வருகிற பொழுது அந்த இன தலைவர்களை எல்லாம் அழைத்து ஒரு கூட்டமைப்பு மாநாடு போல அந்த மாநாட்டில் அவர் ஆற்றுகிற ஒரு சொற்பொழிவு, அதுதான் இன்றைக்கு மிக உச்சமான ஒரு வாசகம். அதிலே அவர் சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். நீங்கள் எப்படிப்பா, நீங்கள் முடிவெடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்களை சொல்லுகிறார். அது வந்து நாங்களும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதில்ல. இப்போ நான் வந்து விசுவாச பிரமாணம் சொல்லுகிற பொழுது, நம்பிக்கை அறிக்கை சொல்லுகிற பொழுது கூட, இது நம்புகிறீர்களா, நம்புகிறோம்னு சொல்லாதீங்க, நம்புகிறேன்னு சொல்லுங்கள். அப்போ தான் அது பெர்சனலாக இருக்கும், நான் சொல்கிறதா இருக்கும். அடுத்தவங்களுக்கு அப்படி நீங்கள் சேர்ந்து கூட்டத்தை வச்சு கும்பலம் போட முடியும், போடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல் ஒரு பாணியைத்தான் யோசுவா பின்பற்றுகிறார். நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது என்று நாங்கள் தீர்மானித்து விட்டோம், நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குற அந்த இடம் ரொம்ப அழகாக இருக்கிறது. இந்த பகுதி நம்ம 24:1-2 இதோடைய சூழலை நமக்கு சொல்லுது. நீங்கள் குறிப்பிட்டது போல் எங்கே இந்த நிகழ்வு நடக்கிறது, செக்கேமில் யோசுவா இஸ்ரேல் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். அப்போ இடம் தெளிவாக இருக்குது. செக்கேம் என்ற இடத்துல இந்த உடன்படிக்கை புதுப்பித்தல் நடக்கிறது. இந்த உடன்படிக்கை புதுப்பித்தல் முதல்ல அவர் உடன்படிக்கையை நினைவூட்டுகிறார். நினைவூட்டுதல் என்பது ஒரு தலைவருடைய வேலையாக நம்ம பார்க்கிறோம். நினைவூட்டுதலுக்கு பிற்பாடு அவர் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று முன்வைக்கிறார். தெரிவு செய்வதற்கு முன்பாக என்னுடைய தெரிவு என்பதை இதுதான் அப்படிங்கிறது தெளிவாக காட்டுகிறார். அதுவும் ஒரு தலைமைத்துவத்திற்கான ஒரு பண்பாக பார்க்கலாம். ஒரு தலைவர் முதல்ல முடிவெடுக்கிறார், இதை நான் செஞ்சுட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போறீங்க. மோசே வந்து யோசுவாவை தயார் செய்தது போல இணை சட்டம் 31 33 வரைக்கும் யோசுவா அந்த மக்களை தயார் செய்கின்றார். ஏன்னா அதன் பிறகு அந்த நீதி தலைவர் சொல்கிற பேரடாக்ஸ், அதை நமக்கு படிக்கும் பொழுது நமக்கு தெளிவாக தெரியும் எப்படி அவர்கள் செஞ்சாங்களா இல்லையா அப்படின்றது பின்னாடி தான் தெரியும். வாயால் சொல்கிறது வேறு, ஆனால் வாழ்க்கையில் செயல்படுத்துவது என்பது வேறு. ஆனால் தன்னுடைய முடிவில் தெளிவாக இருந்தவர் யோசுவா. பேதுரு அங்கே சீடர்கள், 12 சீடர்கள், இங்கே யோசுவா தன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்கிறார். தங்கள் வாழ்க்கையில் நடந்ததை, தங்களுக்கு முன்னோர்கள் வாழ்க்கையில் நடந்ததை நினைச்சு பார்த்தாலேயே இவர் உண்மையிலேயே கடவுள் தான், இவர் தான் கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை வரும். அந்த நிகழ்வை நம்ம பார்க்க முடியுது. மக்களே எல்லாருமே ஆமாம் இவர் தான் கடவுள், வேற தெய்வத்துக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு அட்லீஸ்ட் அந்த நீங்கள் அடிக்கடி சொல்றீங்களா நம்பிக்கை முக்கியம்னு, அந்த நேரம். ஏன்னா வாழ்க்கைங்கிறது அனுதினம், நான் ஏற்கனவே நடிச்சதில் நம்ம பார்த்த மாதிரி அனுதினமும் ஆண்டவரோடு வாழணும். இன்னைக்கு வாழ்ந்துருக்கிறாங்க அட்லீஸ்ட் நம்பிக்கையில். அதுக்கு பின்னாடி போகிறப்ப மேபி பிரச்சனைகள் வர்றப்ப அல்லது மனிதனுடைய பலகீனத்தில் மாறலாம். ஆனால் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். அப்போ இன்னைக்கு நமக்கு கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? கோ எவ்வளியோ குடி எவ்வளி
என்று சொல்கிற அந்த முதுமொழிக்கு ஏற்ப அவர்கள் ஒரு இனத்தலைவன் முடிவெடுத்தால் எல்லாரும் முடிவெடுப்பதை போல, ஒரு குடும்பத் தலைவன் அல்லது தலைவி முடிவெடுத்தால் எல்லாரும் முடிவெடுப்பதைப் போல அவர்கள் அங்கே குழுவாக அவர்கள் முடிவெடுத்தார்கள். ஆகவேதான் 18வது வசனம், நாங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றார்கள். இது அந்த காலத்துக்கு சரியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கெல்லாம் பீப்புள் பெக் டு டிஃபர். கணவன் ஒன்று சொன்னாச்சுன்னா மனைவி அதெல்லாம் கிடையாது, அது அவர் கருத்துங்க அப்படிங்கிறா. பெற்றோர்கள் ஒன்று சொன்னாங்கன்னா பிள்ளைங்க அது எங்கள் அப்பா அம்மா கருத்துங்க, எங்கள் கருத்து வேறங்க அப்படின்னு இன்றைக்கி மாறுபடுவதை, முரண்படுவதை நிறைய இடங்களில் நம்ம பார்க்கிறோம். இது ஒரு குழுவையே ஆட்டி அசைத்து விடுகிறது. நாம் ஒரு குழுவாகவும் குடும்பமாகவும் நாம் ஒருமித்த இதயத்தோடு வாழுதல் வேண்டும். இருவர் மூவர் இணைந்து இருக்க வேண்டும். நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வாசகங்களில் எல்லாம் என்னில் இணைந்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், அந்த வார்த்தை அழகாக வருகிறது. அதற்கு வலுச்சேர்க்கிற விதமாகத்தான் இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு ஒரு முத்தாய்ப்பாக எபேசியர் திருமுகத்திலிருந்து தரப்படுகிறது. அதிலே பவுலடியார் கணவர் மனைவி ஒழுக்கம் பற்றி அவர் பேசுகிறார். அவ்வாறு பேசுகிற பொழுது கடவுளுக்கும் நமக்குமான உறவு, கிறிஸ்துவுக்கும் நமக்குமான உறவு என்பது கணவன் மனைவி உறவு போன்றது என்று அவர் குறிப்பிடுகிறார். கடவுளுக்கு நமக்குமான உறவை விவிலியம் பல உவமைகளிலே, உருவகங்களிலே நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. ஆய நாடு உறவு, ஒரு காதலன் காதலி உறவு, ஒரு தந்தை மகன் உறவு, ஒரு குரு சிஷ்யன் உறவு என்றெல்லாம் பல விதங்களிலே பைபிள் நமக்கு பேசுகிறது. அதில் ஒரு மிகச்சிறந்த உறவு கணவன் மனைவி உறவு. பழைய ஏற்பாட்டில் நிழலாக ஆங்காங்கே போகிற இந்த உறவு குறித்து பவுலடியார் மிக அழுத்தமாக சொல்லுகிறார். கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருத்தலை இந்த திருமண பந்தத்திலே, திருமண உறவிலே பார்க்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். இந்த பகுதி நான் வாசிக்கும்போது நினைப்பதுண்டு, பவுலடியார் ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிக்க முயற்சி செய்கிறார். ஒன்று அறிவுரை பகுதியாக இதை எடுத்துக்கொள்ளலாம், இறையியல் பகுதியாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அறிவுரை பகுதின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வந்தவர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒரு குடும்பத்திற்குள்ளே வரார். குடும்பத்திற்குள்ள கணவன் மனைவி பெற்றோர், அந்த வீட்டில் இருக்கிற அந்த ஹவுஸ் ஹோல்ட் தலைவர்கள், பணியாளருடைய நடத்தை என்பதை பற்றி கூர்மைப்படுத்துகிறார். அதே வேளையில் தான் முன்னால் சொல்லிக் கொண்டிருந்த இறையியலை இன்னும் கூர்மைப்படுத்தி திரு அவைக்கும் இயேசுவுக்கும் உள்ள உறவு என்ன என்பதை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார். அந்த வகையில் பவுல் ஒரு பக்கம் இதை அறநெறி கருத்தாகவும் இன்னொரு பக்கம் இறையியல் கருத்தாக முன்வைப்பதை பார்க்கலாம். இந்த பணிவு என்ற வார்த்தை ஒன்று என்னன்னா, அந்த காலத்து நூற்றாண்டில், அந்த காலகட்டத்தில் கிரேக்க ரோமை சமூகங்களில் கணவன் மனைவிக்கும், கணவனுக்கு மனைவியும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும், தலைவர்களுக்கு ஊழியர்களும், குருக்களுக்கு சீடர்களும், கீழானவர்களாக பணிவிடை புரிபவர்களாக அப்படின்னு ஒரு கருத்து இருந்தது. ஆனால் 21ஆம் நூற்றாண்டு இந்த பணிவு என்ற வார்த்தை வித்தியாசமான சொல்லாடல். அதாவது என்னன்னா, ஊழியம் செய்பவர், அடிப்பவர் என்று சொல்வதை விட துணை நிற்பவர், தோள் கொடுத்து உதவுவர். அப்படி பார்க்கும் பொழுது அப்போ என்னோட ஆண்டவர் பயணிக்கிறாரு, அந்த என்னுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும், என்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறார். அப்போ அந்த நம்பிக்கையோடு நான் பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். என்னுடைய அந்த கிறிஸ்தவ மதம் என்பது, இந்த கிறிஸ்தவ அமைப்பு என்பது, இறை அனுபவம் என்பது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை நான் என்னுடைய பின்னாடி வர தலைமுறைக்கு நான் விட்டு செல்ல வேண்டும். இல்லைன்னா ஆண்டவர் என்கிட்ட கணக்கு கேட்பார். நீ என்ன செஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்பார். எவ்வளோ சொத்து சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், இல்லை என்ன செய்திருக்கிறாய், நான் இந்த நம்பிக்கையை பிறருக்கு கொடுத்துருக்கிறேனா. அதான் இன்னைக்கு குடும்பங்கள் ஒவ்வொன்றும் யோசிச்சு பார்க்குறது. தந்தைவர்கள் சொன்னது போல இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது வேற, ஆனால் வேறுபடுறதுக்காகவே அந்த வேறுபாட்டாலே பிரிகின்ற குடும்பங்களும் நிறைய இருக்கின்றன. அப்போ அந்த உறவு நிலைகள், இப்போ என்னுடைய குடும்பத்தில் தலைவர் இயேசுவாக மட்டும்தான் இருக்க வேண்டும். இந்த தலையாக இயேசு தன் உடலாகிய திருச்சபையை எப்படி அன்பு செஞ்சாரோ அப்படி கணவன் மனைவி அன்பு செய்யணும். அப்படிங்கிறப்ப இவ்வளோ நாள் நம்ம இந்த ஒரு 4 வாரமா நற்கருணையை பற்றி பார்த்தது, இயேசு என்ன செஞ்சார், எப்படி அன்பு செஞ்சார் திருச்சபையை, இந்த உலகத்தை தன்னையே கொடுத்து, தன் உயிரையே கொடுத்து, அதை உணவாக கொடுத்து என்ன செய்கிறாரு, வாழ்வு தருகிறார், நிலைவாழ்வு தருகிறார், உயிர்ப்பு தருகிறார், தன்னோடு இணைத்துக் கொள்கிறார். இதுதான் கணவன் மனைவிக்கு செய்யணும். தன்னையே தரணும், தன் உயிரையே தரணும், தன்னுடைய வாழ்க்கை அவருக்கு வாழ்வு தருவதாக இருக்கணும், கேடு தர்றதா இருக்கக்கூடாது. திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அமெரிக்காவுக்கு அவர் திருத்தந்தையான பிறகு போயிருந்த பொழுது அங்குள்ள பெண் இறையிலார்கள் அவருக்கு சிலர் கருப்பு கொடி காண்பித்தும் விவிலியத்தில் ஆணாதிக்க சொற்களை அகற்றச் சொல்லியும் பெண் அடிமைத்தனத்தை வலியுறுத்துகிற வசனங்களை விவிலியத்திலிருந்து நீக்கச் சொல்லியும் ஒரு போராட்டம் நடத்தினார்கள். அவர் சொன்னார், அதெல்லாம் எழுதப்பட்டு விட்டது, நான் ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்கள் இந்த காலத்திற்கு ஏற்றத்தில் புரிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொன்னார். அதான் மிகவும் முக்கியம்.
விவிலிய பொருள்கோள் முறை அது மிக முக்கியம். தந்தையர்கள் இந்த பணிந்திருத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ரொம்ப அழகாக நீங்கள் சொன்னீர்கள். தோள் கொடுத்தல், உதவுதல், ஒருவருக்கு ஒருவர் இணையாக இருத்தல், அந்த வார்த்தை தான். அதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையாக இருங்க அப்படிங்கிற அந்த கருத்து இன்றைக்கு அது வலியுறுத்துகிற கருத்து அல்ல. அதை நாம் அதில் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த அடிமையாக இருத்தல் கருத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே ஒரு உளவியல் பார்வையில் பார்க்கும்போது இன்றைக்குள்ள சூழலில் நம்ம ஒரு டிக்டாக் வீடியோ பார்க்குறோம் அல்லது இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்க்குறோன்னா, இன்றைக்குள்ள மாடர்ன் கப்புள்ஸ் வந்து போடா வாடான்னு பேசுகிறது, நீ நான் பேசுகிறது ஒரு கல்ச்சராக பார்க்குறாங்க. ஆனால் ஆணுடைய தேவை வேறு, பெண்ணுடைய தேவை வேறுங்கிறத பவுல் புரிஞ்சிருக்கிறத நான் பார்க்குறேன். ஆணுடைய தேவை வந்து மதிப்பு, பெண்ணுடைய தேவை வந்து அன்பு. ஒரு குடும்பத்தில் அது தெளிவாக இருக்கணும். பல நேரங்கள் நம்ம வந்து கணவரை வந்து நம்ம ஒரு ஷேமிங் ஒக்காபுலரி, இன்றைக்கி பாடி ஷேமிங் சொல்கிற அது மாதிரி ஹஸ்பண்ட் ஷேமிங் வந்து அதை வந்து நான் ஒரு ஈக்குவல்னு காட்டுறதுக்காக. ஆனால் ஆணுக்கு வந்து மதிப்பு என்பது மிக அடிப்படையாக ஒன்று. பெண்ணுடைய மதிப்பு எப்படி இருக்குன்னா ஒரு அச்சத்தோடு சேர்ந்து, ஆணுடைய அன்பு எப்படி இருக்குன்னா ஒரு தற்கையளிப்போடு இருக்கணும், தம்மையே ஒப்புவித்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்முடைய குடும்ப வாழ்வில் நம்முடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் அந்த அன்பு உடைய வரையறை என்ன, மதிப்புங்கிற வரையறை, ஸோ நம்ம அதை மீறாமல் நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது ஒரு பாடமாக நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் பிரேசில் நாட்டிற்கு ஒரு நற்கருணை மாநாட்டுக்கு போயிருந்தார்கள். அப்பொழுது அங்கு கொடுக்கப்பட்டிருந்த தலைப்பு சம்திங் மஸ்ட் சேஞ்ச் ஹியர், இங்கு ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ வேண்டும். விடுதலை இறைகள் உச்சத்தில் இருந்த ஒரு காலகட்டம். ஆகவே அதையும் உள்வாங்கி இந்த நற்கருணை எவ்வாறு சாதாரண அப்பம், சாதாரண ரசம் ஆண்டுடைய உடலாக இரத்தமாக மாறுகிறதோ அதை போல நம்முடைய வாழ்வும் மாற வேண்டும் என்கிற தலைப்பிலே அங்கு அவர்கள் கொடுத்திருந்தார்கள். தான் எழுதி வைத்திருந்த மறையுரையை தூர வைத்துவிட்டு அவர் மிகவும் ஸ்பான்டேனியஸாக அங்கு ஆற்றிய அந்த மறையுரை மிகவும் பிரபலமாக அந்த காலத்தில் பேசப்பட்டது. ஆகவே இந்த நற்கருணை பற்றிய ஒரு பொருள் நமக்கு இந்த உண்மையைத்தான் சொல்லித் தருகிறது. சம்திங் மஸ்ட் சேஞ்ச் ஹியர். ஏதோ வாடிக்கையாக, வேடிக்கையாக, எந்திரத்தனமாக அல்லது நாம் வந்து சடங்காக இந்த நற்கருணையை நாம் கொண்டாடாது, அதை நாம் வாழ்வாக்க வேண்டும். அதை நாம் புரிந்து கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார், இவ்வளவு விளக்கி இருக்கிறார், இவ்வளவு போராடி இருக்கிறார். அதைத்தான் நமக்கு யோவான் நற்செய்தியாளர் இவ்வளவு பதிவு செய்திருக்கிறார். திரு அவை அதற்கு ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டு நமக்கு அழகான விளக்கத்தை தந்திருக்கிறது. நாம் அதை வாழ்வாக்குவோம், நம்புவோம், அதை கொண்டாடுவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.